ஸோ ட்ரேடிங் பூல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாரெக்ஸ்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணுங்க. ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாச்சுன்னா, உலகத்துல பணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது காலத்துக்கும் நீடிச்சு இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒரு கரன்சியை இன்னொரு கரன்சியா வந்து மாத்திக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஃபாரின் கரன்சியை இன்னொரு கரன்சியோட நம்ம மாத்திக்கிறது. ஸோ எதுக்காக அதை மாத்தணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கணும். இப்போ எதுக்காக இந்த ஃபாரின் கரன்சிலாம் நம்ம மாத்துறோம், பணத்தை ஏன் மாத்திக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு உலகம் முழுக்க வர்த்தகம் அப்படிங்கிற நடந்துட்டு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமா இருக்கு. நார்மலா இந்தியாக்குள்ள நம்ம பண்ணிக்கிறோம்னா, இந்தியன் கரன்சி இந்தியாக்குள்ள எந்த டிரான்சாக்ஷன் பண்ணாலும் அது செல்லும். ஓகேங்களா? இதுவே இன்னொரு ஃபாரின் கரண்ட் யூஎஸ் டாலரையோ இல்ல வந்து ஏதாவது திராம்ஸையோ இங்க கொண்டு வந்து இந்தியாவில கொடுத்தாச்சுன்னா அது வந்து செல்லாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த கரன்சி கொடுத்தாதான் அதுக்கு வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வணிகம் நடக்குது. அந்த வணிகத்துக்கு வந்து நம்ம பணம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் பேசிட்டு இருக்கோம். இந்தியாவில் வந்து இது லீகலா இல்லீகலா அப்படின்னாச்சுன்னா, இந்தியாவில் லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாது. ஒரே விஷயம், கவர்மெண்ட் வந்துட்டு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கை வந்து ப்ரமோட் பண்ணல, அவ்வளவுதான். இந்தியாவில் பண்ணக்கூடாதா அப்படின்னாச்சுன்னா, பண்ணக்கூடாதுன்னு எந்த கட்டாயமும் எந்த ரூலும் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இந்தியாவில் ஏன் இந்தியன் கவர்மெண்ட் ப்ரமோட் பண்ணலைன்னா, லோக்கல் ஷேர்ஸ் வந்து அடிபட்டு போயிடும், வேல்யூஸ் அதுக்கு டவுன் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து அவங்க வந்து என்டர்டைன் பண்ணாம இருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ நம்ம பண்ணலாமான்னா, எஸ், நம்ம தாராளமா நம்ம பண்ணலாம். ஸோ இது பண்ணலாம், தாராளமா பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இது நம்ம நாட்டுக்கே நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நாடு, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ரஷ்யால இருந்து வந்து நம்ம வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெப்பன்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறோம், அதுக்கு வந்து நம்ம ஐஎன்ஆர் கொடுத்து வாங்குறோம்னா, இப்போ பணத்தை நம்ம இந்தியன் பணத்தை கொண்டு போய் ரஷ்யால கொடுத்தோம்னா, ரஷ்யா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஐயா, உங்க ஊர் பணம் எங்க ஊர்ல செல்லாது, அதனால எங்க ஊர் பணத்தை நீங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. உடனே இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணும், ரஷ்யன் பணத்தை வந்து இந்தியாவை வந்து அச்சடிக்க முடியுமா அப்படின்னாச்சுன்னா அச்சடிக்க முடியாது, அச்சடிச்சா செல்லாது, இது கள்ள நோட் ஆயிடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியன் பணத்தை எடுத்துட்டு கொண்டு போய் எக்ஸ்சேஞ்சில், ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துட்டு ரஷ்யன் பணத்தையே வாங்கி ரஷ்யாவுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. இதே ரஷ்யா வந்து நம்ம கிட்ட வந்துட்டு அரிசி பருப்பு எல்லாம் வாங்குறாங்க, வள்ளி ஜாமான் எல்லாம் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். ரஷ்யா வந்துட்டு ரஷ்யா பணத்தை கொண்டு வந்து இந்தியாவில் கொடுத்து எனக்கு வந்து பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்டா, இந்தியா என்ன சொல்லணும், நீ எங்க ஊர் பணத்தை வாங்க மாட்டேன், நான் மட்டும் உங்க ஊர் பணத்தை வாங்கணுமா, ஜஸ்ட் நீயும் எங்க ஊர் பணத்தை கொடுன்னு சொல்லுவாங்க. ரஷ்யா போய் அச்சடிக்க முடியாது. ரஷ்யா பணம் என்ன பண்ணுவாங்க, ரஷ்யாவும் எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு பணத்தை வாங்கி நம்ம கிட்ட கொடுப்பாங்க, இந்தியன் பணத்தை கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னாச்சுன்னா, ஒன்னு கரன்சி ட்ரேட் நடக்குது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து மெட்டல் ட்ரேட் லைக் கோல்டு, சில்வர், இந்த மாதிரி ட்ரேட் நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ட்ரேட். ஸோ இந்த 3 ட்ரேடுமே வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல நடக்குது. ஸோ இப்படிதான் வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து செயல்பட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல மெயினான கரன்சி எது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்டிடி நடக்குது, யூரோ நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜப்பான் ஜேபிஒய், ஜப்பான் இது ஜிபிபி, அதுக்கப்புறம் வந்து என்இசட்டி. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் அதிகமா டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியது. அதர்ஸ் வந்து 22.87% வந்து பண்றாங்க. ஓகே, இப்போ ஒரு நாளைக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கோட வர்த்தகம் எவ்வளவு அப்படின்னாச்சுன்னா, 6 ட்ரில்லியனுக்கு மேல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நடக்குதுங்க. 6 ட்ரில்லியன், ஒரு நாளோட டர்ன் ஓவர் வந்து 6 ட்ரில்லியன். அப்படின்னா இது எவ்வளவு பெரிய வர்த்தகம் அப்படிங்கறது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதுல ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது எப்பப்ப நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, 24x5 days, அதாவது சாட்டர்டே சண்டே மட்டும் கிடையாது, 24 மணி நேரமும் நடக்கும், 5 நாளைக்கு நடக்கும். ஓகேங்களா? இதுல வந்து ஹை லிக்விடிட்டி இருக்கு. ஏன்னா இது வந்து உலக மார்க்கெட் அப்படிங்கிறதுனால இது வந்து லிக்விடிட்டி அதிகம், ரிசர்வ்ஸ் ஃபண்ட்ஸ் அதிகம். அதனால இது வந்து பெரிய லெவல்ல வந்து நமக்கு வந்து ரெவன்யூ பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. அதே மாதிரி நமக்கு வந்து பிரைஸ் அப் அண்ட் ஃபிளக்சுவேஷன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதுல எந்த தொழில வந்து துறையில வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் அதிகமா இருக்கும், அந்த துறையில தான் பணம் அதிகமா சம்பாதிக்க முடியும். ஸோ அந்த வாய்ப்பு இதுல இருக்கு. அதே மாதிரி ஸ்கேலபிள் ட்ரேடிங் இங்க இருக்கு. பெரிய பெரிய லெவல்லயே இருக்கிறவங்களும் பண்ண முடியும், சின்ன லெவல்ல இருக்கிறவங்களும் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது இன்வெஸ்டர்ஸ், அதாவது என்கிட்ட கம்மியான பணம் தான் இருக்கு, அவங்களும் சம்பாதிக்க முடியும்னா எஸ் சம்பாதிக்க முடியும். என்கிட்ட அதிகமான பணம் இருக்கு, அவங்களும் சம்பாதிக்க முடியும், எஸ் அவங்களும் சம்பாதிக்க முடியும். ஸோ இதுல 2 பேருக்குமான வாய்ப்பு இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இருக்கு. சரி, நம்ம ட்ரேடிங் பூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல 2 வகையா பணம் பண்ண முடியும். எப்படி பணம் பண்ணலாம்னா, ஒன்னு மேனுவல் ட்ரேடிங் மூலமா பணம் பண்ண முடியும். இப்ப மேனுவல் ட்ரேடிங் அப்படின்னாச்சுன்னா, நமக்கு அது சார்ந்த நாலேஜ் நமக்கு வேணும்.
எப்போ எப்போ வந்து இதை வாங்கணும், எதை விற்கணும், எந்த டைம்ல விற்கணும், எந்த டைம்ல வாங்கணும், கேண்டில்னா என்ன, எப்ப ஏறுது, எப்ப இறங்குது, உலகம்னா என்ன, உலக வார்த்தைகள்னா என்ன, உலகத்தோட நியூஸ் என்ன, நியூஸ்னால எப்படி இறங்குது, நியூஸ்னால எப்படி ஏறுது, இது எல்லா விஷயம் தெரிஞ்சாதான் நார்மலா ஒரு ட்ரேடிங்ல நம்ம ஜெயிக்க முடியும். அது எந்த ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸா இருந்தாலும் சரி, கிரிப்டோவா இருந்தாலும் சரி, எந்த ஷேர் மார்க்கெட் எதுவா இருந்தாலும் நமக்கு இந்த நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நமக்கு வர மாதிரி தெரியும், கொஞ்சம் வர மாதிரி தெரியும், பெருசா போயிடும். ஸோ அங்க வந்து ஹை ரிஸ்க் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. மார்க்கெட், யூபிட் மார்க்கெட் இருக்கு. அதுல வந்து நம்ம மேனுவல் ட்ரேடிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல நம்ம கம்யூனிட்டிலேயே நிறைய பேர் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர்ல ஒரு 20,000 to 30,000 பேர் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க நிறைய சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு $100 இருந்து $1,000, $2,000, $3,000 வரைக்குமே சம்பாரிச்சிருக்காங்க. மேபி நீங்க குரூப்ல கூட பார்த்திருப்பீங்க. நம்ம சந்தோஷ் பிரதர் வந்து அடிக்கடி போட்டிருப்பாரு, $1,000 சம்பாரிச்சேன், $2,000 சம்பாரிச்சேன். இன்னும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நான் கூட வந்து ஒரு நாளைக்கு வந்து மோர் தென் $1,000 மேல நான் earn பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுல என்னன்னா, நம்ம கவனம் இருந்துகிட்டே இருக்கணும். 24 ஹவர்ஸ் வந்து நம்ம பிசினஸ் அந்த ட்ரேடிங் மேல ஒரு கவனம் இருந்துகிட்டு இருக்கணும். கொஞ்சம் கவனிச்சு பண்ணணும். அங்க எமோஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சவங்க அங்க பண்ணி சம்பாதிக்கலாம். பட் இந்த 25,000 பேர் சம்பாதிக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு இது எங்க மேல ஆசையா இருக்கு, சம்பாதிக்கணும்னு ஆசையா இருக்கு, இது வந்து எங்களுக்கும் வாய்ப்பா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நம்ம கிரியேட்டர்கிட்ட வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது கோரிக்கை வச்சாங்க. ஸோ அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாச்சுன்னா, இது ஒரு ஏஐ போட்டா மாத்தி நமக்கு ஈஸியா பணம் பண்ணி கொடுக்கறதுக்காக கொடுத்துட்டாங்க. ட்ரேடிங் பூல் அப்படிங்கிறது வந்து சேம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க மேனுவல் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா ட்ரேடிங் பண்ற மாதிரி உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு நாலேஜ் வேணுமா? தேவையில்லை. நமக்கு வந்து உலக நாலேஜ் வேணுமா? அதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ இங்க நமக்கு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்னன்னு ஒரு புரிதல் இருந்துட்டு அதுல ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தெரிஞ்சா போதும், நம்ம கிட்ட பணம் இருந்தா போதும், நம்ம ஈஸியா பணம் பண்ண முடியும் ரிஸ்க் இல்லாம. மேனுவல்ல வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஆனா இதுல வந்து ஏஐல வந்து ரிஸ்க் கிடையாது. இது எந்த மாதிரி டெக்னாலஜில வச்சு பண்றாங்கன்னா, கட்டிங் எஜ் டெக்னாலஜி மூலியமா இதை வந்து நம்ம பண்றாங்க. இதுல வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டு ஒரு ஏஐ மூலியமா ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி எமோஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இது வரப்போ இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி பண்றதுனால இங்க வந்து லாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து மிக 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 குறைவான ஒரு விஷயமா இங்க இருக்கு. அதனால இது சேஃபஸ்டா நம்ம பண்ணலாம், ப்ராஃபிட்டபிளாகவும் பண்ணலாம். ஹை ப்ராஃபிட் இல்லைனாலும் ஹை ரிஸ்க் இருக்காது, நார்மல் ப்ராஃபிட் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். மார்க்கெட்ல மற்ற பிசினஸ்ல கிடைக்கிறத காட்டிலும் இதுல பெட்டராகவே கிடைக்கும். ஸோ அதனாலதான் நம்ம ட்ரேடிங் பூல வந்து நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஓகே, இதுல என்ன அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமானா நமக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. இது வந்து ஆல்ரெடி வந்து ப்ரீ ப்ரோக்ராம்டு விஷயம். ஸோ இதுல வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இது வந்து ட்ரஸ்டபிளானா, எஸ், இது வந்து ட்ரஸ்டபிளா நம்ம பண்ணலாம். ட்ரஸ்டபிளா நமக்கு இது ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, இதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 6 ட்ரில்லியன் வரைக்கும் இந்த பிசினஸ் வந்து ஒரு வேர்ல்டு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இது வந்து வேர்ல்டு மார்க்கெட். ஸோ அதனால வந்து 24 ஹவர்ஸ் வந்து மார்க்கெட் நடந்துட்டே தான் இருக்கும். நமக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு 24 மணி நேரம் இருக்கு. நார்மலா ஒரு மனுஷனுக்கு சம்பாதிக்கிற நேரம் அப்படிங்கிறது வந்து 8 to 10 மணி நேரம். ஓகே, அதுக்கப்புறம் தூங்குற நேரம்னு இருக்கும். ஆனா இங்க வந்து நம்ம இந்தியா தூங்கினாலும் அப்ராட்ல ஏதோ ஒரு கண்ட்ரி முழிச்சிட்டு இருப்பாங்க, அந்த கண்ட்ரில வியாபாரம் நடந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம தூங்குற நேரத்தை கூட இந்த வியாபாரம் இங்கே பண்ண முடியும். அதனால 24 மணி நேரமும் நம்ம சம்பாதிக்க முடியும். இதை யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஃபினான்சியல் இன்ஸ்டியூட் அந்த கார்பரேஷன்ஸ் பண்றாங்க, அது வந்து இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் நம்மள மாதிரி தனித்தனி இண்டிவிஜுவல் பீப்புள்ஸும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதோட முக்கியமான கோல் என்ன அப்படின்னாச்சுன்னா, ப்ராஃபிட் மேக்கிங் தான். ஒரு பணத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கிறது தான் இதோட முக்கியமான குறிக்கோள். ஓகேங்களா? ஸோ இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி அரௌண்ட் த கிளாக் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுது. சாட்டர்டே சண்டே மட்டும் லீவ். ஓகே, ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா ட்ரேட் பண்ணது, ஒரு பாட் வந்து மானிட்டர் பண்றது. இது வந்து 24/7 இது வந்து அதோட வேலையை செஞ்சுக்குது. இதுல வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இல்ல, அதாவது லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி இது ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு. ரொம்ப, அதாவது இதுல வந்து எந்த ஒரு ஹைடன் இதெல்லாம் கிடையாது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நான் முன்னாடியே சொன்னேன், இந்தியாவில் வந்துட்டு ப்ரமோஷன் பண்ணல. பட் இந்தியாவில் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. அது எப்படி நடக்குது அப்படின்னாச்சுன்னா, புக் 1, புக் 2 அப்படின்னு சொல்லி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். புக் 1, புக் 2ன்னு இருக்கும். புக் 1 நமக்கு தெரியவே தெரியாது, புக் ஏ, புக் பின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பி புக் தான் நம்ம கிட்ட இருக்கும். அதனால என்ன ப்ராப்பரான ட்ரேடிங் நடக்குதுன்னே நமக்கு தெரியாது.
அவங்களா கொடுக்க ஒரு ஏஜென்ட்ஸ் வந்துட்டு அவங்களா கொடுக்குற கமிஷன் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால வந்து அங்க நிறைய வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ஹைட் அண்ட் சீக் அங்க இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த அந்த பிரச்சனை இருக்காது. வெரி டிரான்ஸ்பரண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா ஒரு ஏஐ வந்து ஃபுல்லா நம்ம மானிட்டர் பண்ணிக்கிறதுனால இங்க வந்துட்டு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்றதுல இருந்து எல்லாமே அது அல்காரிதம் செட் பண்ணியிருப்பாங்க. அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் தகுந்த மாதிரி அந்த சினாரியோவை அதுவே ஜெனரேட் பண்ணி அதுவே கிளீனா வந்து நமக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால இங்க வந்து எக்ஸாக்டா நமக்கு என்ன ட்ரேட் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது நமக்கு ரொம்ப சேஃபர் சைடா நம்ம வந்து அது ட்ரேடிங் பூல்ல வந்து ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடா நமக்கு இருக்கு. அதே மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுல வந்து ரொம்ப அக்யூரேட் டெசிஷன் எடுக்கும். ஸோ அதனால இங்க எமோஷன்ஸ் வந்து அதுக்கு இருக்காது. ஏன்னா ஏஐங்கிறதுனால வந்து எமோஷன்ஸ் இருக்காது. மேனுவல்ல வந்து நம்ம பண்றதுனால எமோஷன்ஸ்ல நம்ம வந்து தவறு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு இங்க கிடையவே கிடையாது. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எமோஷன்ஸ் இருக்காது. அந்த ஹியூமன் எரர்ஸ் வந்து இங்க வந்து வராம நம்ம பார்த்துக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ரவுண்ட் த கிளாக் வந்துட்டு இது நடந்துகிட்டே இருக்கிறதுனால இது வந்து டயர்ட் ஆகாது. அந்த மாதிரியான விஷயங்கள் இது நடக்கவே நடக்காது. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டா இங்க வந்து கொண்டு போக முடியும். ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா இதுல வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் $500 இருந்து $1,00,000 வரைக்கும் நம்ம ஒரு அக்கௌண்ட்ல நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து 4% இருந்து 8% வரைக்கும் நமக்கு வந்து மந்த்லி வந்துட்டு ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, இதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது 3 months 6 months 9 months 12 months அப்படின்ட்டு 24 months வரைக்கும் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம பண்ணிக்க முடியும். இதுல என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேடிங் பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட் இருக்கு, பிசினஸ் பில்டிங் போனஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ட்ராக் போனஸ் இருக்கு, மைல் ஸ்டோன் ராயல்ட்டி இருக்கு. ஸோ இத்தனை வகையான இன்கம் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நார்மலா ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நீங்க பண்ணீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கான வருமானம் மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ட்ரேட் ஒரு பை பண்றீங்க, ஒன்னு செல் பண்றீங்க, அதுல என்ன ப்ராஃபிட் இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு இன்வெஸ்டரா நீங்க பண்றது பாத்தீங்கன்னா நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 4 to 6% 8% வந்து உங்களுக்கு ரெவன்யூ கிடைச்சிரும். அதே நீங்க பிசினஸா நீங்க கொண்டு போனீங்க இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பிசினஸ் நம்ம டீமுக்குள்ள இது எப்படி நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்க ஒன் ஆஃப் த பிசினஸா பார்க்கணும். சாரி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ட்ரேடிங் போல வந்து ஒன் ஆஃப் த பிசினஸா பார்க்கணும். ஆக்சுவலா ஒரு பிசினஸ் மேன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு பிசினஸ் மேனோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா ஒரு பிசினஸ்ல சம்பாதிப்பாரு, அந்த பிசினஸ்ல சம்பாரிச்சது அதே பிசினஸ்ல போட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த பிசினஸ்ல சம்பாரிச்சதை இன்னொரு பிசினஸ் ஓபன் பண்ணி அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மல்டிபிள் ஆஃப் ரெவன்யூ வந்துச்சுன்னா ஒரு பிசினஸ் ஒரு நேரத்தில் தேக்க நிலையில இருந்தா கூட இன்னொரு பிசினஸ்ல இருந்து ரெவன்யூ வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் எல்லா பிசினஸ் மேன்ஸும் மல்டிபிள் பிசினஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் நம்ம கிரிப்டோல நிறைய இன்கம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கிரிப்டோ இன்கம் ஒரே கிரிப்டோல மட்டுமே நம்ம வச்சுக்காம இன்னொரு சேஃபஸ்ட் ஒரு பிசினஸ் நமக்கு பார்த்து அதை இன்வெஸ்ட் பண்றதுங்க ரொம்ப முக்கியம். அதுல நம்மளோட இக்கோசிஸ்டம்ல ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஒரு ரெவன்யூ கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கவனமா நீங்க இதை யோசிச்சு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா இதுல கிரிப்டோல என்ன ரெவன்யூ கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலண்டான ரெவன்யூ ட்ரேடிங் பூல்ல இருக்கு. நமக்கு கிரிப்டோல ஆல்ரெடி ஒரு டீம் இருக்கு. ஏன்னா கம்யூனிட்டி தான் ரொம்ப ரொம்ப பெருசு. கம்யூனிட்டி இப்படி வேணா நீங்க சொல்லுங்க, கஸ்டமர்னு சொல்லிக்கலாம், என்ன மாதிரி வேணா சொல்லிக்கலாம். கம்யூனிட்டி அப்படிங்கிறது மக்கள் தான். வியாபாரம் அப்படிங்கிறது மக்கள் மூலியமா தான் நடக்குது. ஆல்ரெடி கிரிப்டோ அப்படிங்கிறதுல நம்ம பெரிய கம்யூனிட்டி வச்சிருக்கோம். அதுல ஆல்ரெடி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சம்பாரிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரேடிங் பூலை பத்தி நீங்க ஐடியாஸ் நாலேஜஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க அதுல சம்பாதிக்கிறத டைவர்சிஃபை பண்ணி ட்ரேடிங் பூல்லையும் அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொரு செக்யூர்ட் இன்கம்காக வேண்டி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ உங்களுக்கு கிரிப்டோ கரன்சிலேயே ஒரு இன்கம் நமக்கு ஆல்ரெடி நம்ம கம்பெனி கொடுக்குது. அதே பிசினஸ் பொட்டன்ஷியலை அதே பீப்புள் பொட்டன்ஷியலை நீங்க ட்ரேடிங் பூலுக்கு நாலேஜ் கொடுத்து நீங்க ட்ரேடிங் பூல் பண்றது மூலியமா நான் சொன்ன மாதிரி இந்த 5 டைப் ஆஃப் ரெவன்யூவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஒரே கிளைண்ட் தான், ஒரே கம்யூனிட்டி தான். அந்த கம்யூனிட்டிலேயே நம்ம வந்து 2-3 வகையான பிசினஸ் பண்ணி இன்கம் பண்ண முடியும். அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிசினஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பூல். ஓகே, ட்ரேடிங் போனஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது ட்ரேடிங் போனஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெவல் 1க்கு பார்த்தீங்கன்னா 12%, லெவல் 2க்கு வந்து 5%, லெவல் 3க்கு வந்து 3%, 4க்கு வந்து 2%, 5 to 10க்கு வந்து 0.5%,
அதே மாதிரி 11 to 30 லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.25% நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பாட் ஆக்டிவேட் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஆக்டிவேஷன் பாத்தீங்கன்னா பாட் ஆக்டிவேஷனுக்கு வந்து $100 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன், எனக்கு கீழே லெவல் 1ல வந்துட்டு ஒருத்தர் பாட் ஆக்டிவேட் பண்றாரு அப்படின்னாச்சுன்னா அதுல இருந்து ரெவன்யூ வந்து எனக்கு $20 ரெவன்யூ வந்து எனக்கு வரும். அதாவது நீங்க உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒருத்தருக்கு வாய்ப்பு நீங்க கொடுத்தீங்க, பாட் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு $20 வரும். ஸோ அதே வந்து செகண்ட் லெவல்ல, அதாவது நீங்க ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அவருக்கு கீழே ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னா அந்த வாய்ப்புல இருந்து உங்களுக்கு 10% வரும். அதுக்கு நீங்க வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஸோ அது மாதிரி நீங்க 2 லெவல் ஆஃப் இன்கம் எடுக்கணும்னா 2 பேருக்கு கொடுத்துருக்கணும், 3 லெவல் ஆஃப் இன்கம் எடுக்கணும்னா 3 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி 10 லெவல் இன்கம் எடுக்கணும்னா 10 பேருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க கொடுத்துருக்கணும். அது அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். $20, $10, $5, $3 அப்படிங்கிறது உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவேட் பாட் ஆக்டிவேஷன் பண்றதுக்காக. இது அடுத்த வருஷம் ரினிவல் பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு உண்டான ரெவன்யூ உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து 1 இயருக்கு இந்த பாட் ஆக்டிவேஷன். இந்த பாட் ஆக்டிவேஷன் வந்து ஒன் டைம் ஆக்டிவேஷன் இல்ல, ரினிவல் இருக்கும். அந்த ஒன் டைம் நீங்க அந்த மந்த் அந்த இயர் முடிஞ்சோன்னு நீங்க மறுபடியும் ரினிவல் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்கம் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு பிசினஸ் பில்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுல போனஸ் இருக்கும். அதுல என்ன அப்படின்னாச்சுன்னா இதுல உங்களுக்கு கீழே ஒரு 50 பாட், அதாவது ரேங்க் 1 ரேங்க் 2 15 ரேங்க்ஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு 50 பாட் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாச்சுன்னா உங்களுக்கு ஒன் டைம் ரிவார்டா $100 உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி என்னாச்சுன்னா உங்களுக்கு லெக் 1, லெக் 2, லெக் 3 அப்படின்னு சொல்லி 3 லெக்ல இருந்து நீங்க அந்த 50 நம்பர் ஆஃப் பாட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். அதுல வந்து 40%, 40%, 20% அப்படிங்கிற ரேஷியோட நீங்க பண்ணியிருக்கணும். அது மாதிரி ரேங்க் 100 பீப்புள்ஸ் பாட் ஆக்டிவேட் பண்ணியிருந்தா உங்களுக்கு $300. மூணாவது ரேங்க் வந்து 200 பீப்புள்ஸ் பாட் ஆக்டிவேட் பண்ணியிருந்தா $500 அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி 15 லெவலுக்கு இருக்கும். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், 15 லெவல் நீங்க வந்து பாட் ஆக்டிவேட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 லட்சம் பாட் உங்களோட டீம்ல ஆக்டிவேட் ஆயிருந்தா உங்களோட டாலர்ஸ் பாத்தீங்கன்னா $50 லட்சம் வந்து உங்களுக்கு ரெவன்யூவா வரும். இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னாச்சுன்னா டெஃபினட்டா இருக்கு. நீங்க உங்களோட கிரிப்டோல உங்களோட ஜியோ உங்களுக்கு கீழே வந்து இந்த ஜீனியாலஜி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டீம் ஸ்ட்ரென்த் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த லெவல் ரேங்க் வரைக்கும் அச்சீவ் பண்ண முடியுங்கிறது உங்களால கணிக்க முடியும். ஸோ இந்த பிசினஸை நீங்க அதிகமா ப்ரமோட் பண்றதுனால ரெவன்யூ அப்படிங்கிறது கிரிப்டோ காட்டிலும் இங்க அதிகமாகவும் ஈக்குவலாகவும் அதிகமாகவும் இருக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட இன்கம், அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மல்டிபிள் பிசினஸ்ல இருக்கணும். அதுல ஒன் ஆஃப் த பிசினஸ் ட்ரேடிங் பூல் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இப்ப ட்ரேடிங் பூல்னால நமக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னாச்சுன்னா நமக்கு இதுல ரெவன்யூ வந்து போனஸ் வந்து எல்லாமே டாலர்ஸா வருது. இப்ப நம்ம கிரிப்டோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஸ்டேக்கிங் பண்ணாவோ இல்ல ரீடாப் அப் பண்ணாவோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75% வந்து யூவிசியாவும் 25% டாலர்ஸாவும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டேக்கிங்க்கு. இப்போ அந்த 25%க்கு நம்ம வெளியிருந்து தான் நம்ம வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஒன்று நம்மகிட்ட இருக்கிற யூவிசியை வந்து யூஎஸ்டிடியா மாத்தி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ட்ரேடிங் பூல்ல பண்ணியிருந்தா நமக்கு என்னவா வருதுன்னா யூஎஸ்டிடியாவே நமக்கு வந்துருது. ஸோ இந்த யூஎஸ்டிடியை நம்ம அதுக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா கிரிப்டோல இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் போறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஆனா இதுல அப் அண்ட் டவுன்ஸ் போறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ இங்க பெரிய உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா ஒரு உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலை இங்க இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க மணியை வந்து இது ஈஸியா வந்துட்டு யூஎஸ்டிடியா வரதுனால ஈஸியா பணம் வந்து நீங்க பண்ணிட முடியும். அதுனா கூட அதை நான் குறைச்சி சொல்லலை, பட் டிஃபரன்ஷியேட் பண்றேன். இதுல ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை தான் நான் சொல்றேன். அது தப்பா ரைட்டான்லாம் நான் சொல்ல வரல. அதுல காட்டிலும் இது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். உங்களோட பணம் வந்து ஈஸியா மல்டிப்ளை பணமாக்கிக்கிறதுக்கான வேலை ஈஸியா இருக்கும், சுலபமா இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். ஸோ அதை தான் நான் ரொம்ப கம்பேரிசன்லாம் போல, இது முக்கியத்துவத்துக்காக தான் அதை கம்பேர் பண்ணி சொல்றேன். ஓகே, ஸோ அதனால இது யூஎஸ்டிடியா வரதுனால ஈஸியா நமக்கு வந்து பணம் பண்ணிடும். அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அதனால நீங்க எல்லாருமே ட்ரேடிங் பூலை வந்து நீங்க செலக்ட் பண்ணி மூவ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் போனஸ் அப்படிங்கிறதுல இருக்கு. நீங்க உள்ள வந்து இதுல நீங்க வந்து உங்களோட அப்ளைன் லீடர்ஸ் நீங்க கேளுங்க, அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி மைல்ஸ்டோன் ராயல்ட்டியும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து ட்ரேடிங் பூல்ல வந்து இருக்கு. ஸோ ட்ரேடிங் பூல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
உலகத்துல பணம் அப்படின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் ட்ரேடிங் அப்படிங்கிறது, அதாவது ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது நிலையா இருக்கும். அதனால நீங்க வந்து இதை ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணலாம், ஸ்ட்ராங்காகவும் நீங்க இதை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வாய்ப்புக்கு எனக்கு வந்து மிக்க மிக்க நன்றி. ஏன்னா நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறது டீட்டெயிலா சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை. பட் இதுக்குள்ளார நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால இதை ட்ரை பண்ணுங்க. இது வந்து டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இது பாட் ஆக்டிவேஷன் அண்ட் ஃபீஸ் வந்து நான் ரீஃபண்டபிள். அதே மாதிரி ட்ரேடிங் டஸ் நாட் அப்ளை டு தி பாட் சப்ஸ்கிரிப்ஷன். அப்புறம் டைரக்ட் ரெஃபரல் வந்து கம்பல்சரி லெவல் இன்கம் இருக்கு. அதே மாதிரி கேபிட்டல் வித்ட்ரால் எனி டைம் நீங்க பண்ணிக்க முடியும். ஆனா அது வந்து 3 months வந்து நீங்க பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு டிடக்ஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 180 நாளைக்கு மேல போனாச்சுன்னா எந்த இதுவும் டிடக்ஷனும் கிடையாது. அதே மாதிரி ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்து எவ்ரி 10th வந்து நமக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். டெபாசிட் அண்ட் வித்ட்ராயல் வந்து அவைலபிள் ஆன் USDT PEP 20 நமக்கு கிடைக்கும். மினிமம் வித்ட்ராயல் வந்து $20 வந்து நம்ம மினிமம் வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 3x வந்து நமக்கு கிடைக்கும். இதுல வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நமக்கு USDT-யாவும் நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ UVC-யாவும் நமக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ USDT-யா பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க $1000 நீங்க பண்றீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து 4 to 8% உங்களுக்கு வந்து ரெவன்யூ உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் உங்களுக்கு வரும். பிளஸ் வந்து உங்களுக்கு இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுவும் உங்களுக்கு ரிட்டர்னபிளா இருக்கும். இது வந்து நீங்க யூவிசியா நீங்க பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 3x வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங் பூலோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நமக்கு வந்து ட்ரேடிங் பூல்ல வந்து பிரிட்ஜ் பாய்ஸர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எல்லாருமே நம்ம டிராவல் பண்ண முடியும். ஸோ இந்த வாய்ப்புக்கு மிக்க மிக்க நன்றி. பேக் டு த ஹோஸ்ட். தேங்க்யூ.